ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் நம்ம கிட்ட இருக்க கூடாதாக்கா? கண்டிப்பா இருக்க கூடாது தம்பி. பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, சாபத்தை தான் கொண்டு வரும். உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த இச்சித்து ஏதோ ஒரு யாரோ பொருளையோ வீட்டையோ அபகரித்தது நிமித்தம் அந்த ஜனங்கள் வடித்த கண்ணீர் இன்றைக்கு சாபமாய் வந்திருக்கலாம். யோசித்து பார்த்து கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம மனம் திரும்ப வேண்டும். சகோதரனுடைய சொத்தை அபகரித்து எடுத்துக்கொண்டீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருடி வைத்து கொண்டீங்க, ஆனால் நீங்கள் விதண்டவாதம் பேசுகிறீங்க. ஆண்டவர் சொல்ல அந்த சாபம் குடும்பத்தை பற்றி கொள்ளும். ஒரு சின்ன இச்சை தான் நம்ம சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, ஆசீர்வாதத்தை தடுத்து, பாவ பழக்க வழக்கங்களை நமக்குள்ள உண்டாக்கி ஒரு குடும்பத்தின் சகாப்தத்தையே முடிச்சிடும். இனிமையான இனிலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று. பிறர்க்குரிய ஒன்றை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையே இச்சையாகும். பிறர்க்குரிய ஒன்றை ஒருவர் இச்சித்து அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர்கள் கோபமும் எரிச்சலும் வெறுப்புணர்வும் அதிகரித்து இந்த சமுதாயத்திலே பொல்லாத குணமுடையவராய் மாறிவிடுவர். ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் பிறர்க்குரிய பொருளை இச்சியாமல் தேவன் நமக்கு கொடுத்துள்ள நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தும் போது இன்னும் நம் வாழ்க்கையில் தேவையுள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு வாழ தேவன் அருள் செய்வார். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாட்களில் ஆண்டோடைய சிலுவையை குறித்து நம்ம அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார் இல்லை, இதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மக்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும், செல்வங்கள், வீடு எது இருந்தாலுமே, ஆனால் அவர் நமக்காக செய்த எல்லா காரியங்களும் அது மேன்மையானது. சிலுவையில் நமக்காக பாடுகள் நம்ம விடுதலையோடு இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் அவருடைய எல்லா சந்தோஷத்தையும் விட்டு, அவருடைய மகிமையை விட்டு நமக்காக சிலுவையில பாடுபட்டாங்கல்ல. இந்த நேரத்தில் அந்த சிலுவை குறித்த ஒரு பாடல், விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையினுடைய மேன்மைன்னு சொல்லி இயேசுப்பா நமக்காக செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றியோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த
இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நமக்காக அவர் செய்த இந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்ன காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்த முடியும்? நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். 100க்கு 100 அவர் நம்ம மேலே அன்பு செலுத்தியிருக்கிறார். அதில் கொஞ்சமாவது நம்ம அன்பு செலுத்தியிருக்கிறோம் என்பதை யோசித்து இயேசுவை பார்த்தப்பா, நீர் எங்கள் மேலே அப்பா காட்டின இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் எதுவுமே செய்யலப்பா, உண்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி இந்த விந்தை அன்புக்கு ஈடாக நாங்கள் எங்களுடைய இயேசுப்பா எங்களையே நாங்கள் படைக்கிறோன்னு சொல்லி சுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே, இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே, எந்த அரும் பொருளிடாகும், எந்த அரும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், விந்தை கிறிஸ்தே சுராய். சபா பார்த்து சந்தோஷத்தோடு சொல்லும், உங்க சிலுவை தான் எனக்கு மேன்மை என்று சொல்லி. ஆமென். விந்தை கிறிஸ்து, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு நமக்காக நம்ம விடுதலையோடு கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். அந்த சிலுவையின் அன்பு அது மிகப்பெரியது. அப்படியே கண்களை மூடி அந்த சிலுவையின் அன்பை நம்ம எண்ணி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் செய்கிற பாவங்களுக்காக, நம்ம சிந்தையில் செய்கிற பாவங்களுக்காக அவர் தலையில் முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டாரே, நம்முடைய கைகளினால் செய்கிற பாவங்களினால கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டாரே, நம்முடைய அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், தேவையில்லாத அசுத்தமான இடங்களுக்கு செல்வதனால, நம்முடைய கால்களினால் செய்கிற பாவத்தினால் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டாரே, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் எல்லா துக்கத்தையும் சுமந்து கொண்டாரே. அந்த இயேசுவின் அன்பு, யார் நமக்காக ஒரு நண்பனா இருந்தாலும், உறவினர்களா இருந்தாலும், நம்முடைய சொந்த பெற்றோராக இருந்தாலும், யாரும் நமக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு கிடையாது. இயேசுவின் அன்பு நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு அன்பு, நமக்காக நம்மளுடைய வாழ்க்கைக்காக சுகமாய் வாழணும், என் மகள் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அவர் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. அவர் மரிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நமக்காக தான் வந்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறாரே. இயேசுவை பார்த்து, எனக்காப்பா இத்தனை அன்பு என்று சொல்லி, ஆண்டவரே உங்க சிலுவை அப்பா அந்த அன்பை நினைத்து பார்க்கிறேன்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் அப்படி கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? சிலுவை நாதர் இயேசுவின் அந்த பேரொளி வீசிடும் கண்களை நான் பார்க்கிறேன்னு சொல்லி இந்த நேரத்தை நீங்க விசுவாசத்தோடு நீங்க இருக்கிற இடங்கள் ஆண்டவருடைய சிலுவை அன்பை நினைத்து பார்த்து, இயேசுவே எனக்காக நீங்க இயேசுப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே, எனக்கா இத்தனை அன்பு அப்பா, அதை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லி அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆமெனப்பா, உமக்கு நன்றி 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 என்று மனதார துதித்து கொண்டே இயேசுவை நோக்கி பார்த்து, ஆமெனப்பா, ஆமென் இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, நம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, நம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாதர் இயேசுவின். என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே, என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே, தீய வழியில் என் கால்கள்
தீட்டுள்ள எண்ணம் நம்முடைய சிந்தை முழுவதும் எத்தனை அசுத்தமான எண்ணங்கள் தனியா இருக்கும்போது எத்தனை அசுத்தமான எண்ணங்களை நம்ம யோசிக்கிறோம்ல. நினைத்து பார்த்து ஆண்டவரே, இந்த தீட்டுள்ள எண்ணம் எனக்கு வேண்டாம், தீட்டுள்ள சிந்தனைகள் எனக்கு வேண்டாம். இப்படி யாரெல்லாம் விரும்புறீங்களோ ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, என் சிந்தையில நான் செய்கிற பாவங்களுக்காக தானே நீங்க அடிக்கப்பட்டீங்க, முள்முடி ஏற்றுக்கொண்டீங்கப்பா. இந்த நேரத்துல என்னுடைய சிந்தையை உங்க ரத்தத்தினால கழுவுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கிற நேரத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய சிந்தைகளுக்குள்ள பாய்கிறது, உங்களுடைய இருதயத்துக்குள்ள பாய்கிறது. எந்த இடத்துல நீங்க விருப்பமில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை பாய்கிறது. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, முழு மனதோடு ஒப்பு கொடுக்கும் போது சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்துல சொல்றீங்களா? எப்போ மனம் திரும்பி அவனுடைய சமூகத்துல வருவேன்னு சொல்லி அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து ஆமெனப்பா. தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்திட தண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். ஆமென் இயேசுவே. Thank you Jesus. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரேப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் பாடுகள் பட்டீங்களே நேரத்தில்ப்பா இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீரே இயேசுப்பா எங்களுக்கு மேன்மை, உடைய சிலுவை எங்களுக்கு மேன்மையப்பா. இப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து உடைய சமூகத்தில்ப்பா அவங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் அனுதினமும் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம் கைகளால் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கால்களால் செய்த பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தார். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பலியான பரிகாரிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனுதினமும் நினைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியக்கா நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, அண்ணே வாங்க. இந்தாங்கண்ணே. நான் எப்பங்க உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன்? நீங்க கொடுக்கலண்ணே. நான் நேத்து சாயங்காலம் காய்கறி வாங்கினேண்ணே. 500 ரூபா உங்ககிட்ட கொடுத்தேன். 100 ரூபா தர வேண்டிய இடத்துல நீங்க 200 ரூபா கொடுத்துட்டீங்க. என்னங்க நீங்க நேத்து ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் விலை அதிகம்னு பேரம் பேசுனீங்க, இப்போ 100 ரூபாயை திருப்பி தர்றீங்க. பேரம் பேசுறதெல்லாம் என்னோட உரிமை. பேரம் பேசுனேன், நீங்க விலையும் குறைச்சிங்க. ஆனா அதுக்கப்புறம் பணம் குறைவா கொடுக்கறது பாவம் இல்லையா? நீங்க குறைவா கொடுக்கலையே, நீங்க முழு பணத்தையும் தானே கொடுத்தீங்க. இந்த 100 ரூபாய் என்னோட கவன குறைவால தான் உங்ககிட்ட வந்துச்சு. அதை நீங்க என்கிட்ட கொடுக்காம வச்சிருந்தாலும்
எனக்கு தெரியவா போகுது? பிரச்சனை இல்லைல்ல. உங்களுக்கு வேணும்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா ஏன் மனசாட்சிக்கு அது பாரமா இருக்கும். வேதத்தின்படி இது தப்பு. பிறனுடைய பொருளை இச்சியாதேன்னு வேதம் சொல்லுது. உங்ககிட்ட இருக்க வேண்டிய உங்க பணம் என்கிட்ட இருக்க கூடாது. நேத்தே வந்தேன், நீங்க அதுக்குள்ள கடைய மூடிட்டு போயிட்டீங்க. நேத்தே வந்தீங்களா? ஆமாண்ணே, ஒரு 9 மணி இருக்கும். ஆமா, நேத்து ஒரு ஃபங்க்ஷன் வீடுன்னு சீக்கிரமா கடை அடைச்சிட்டு போயிட்டேன். ம், ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் டவுன் தாண்டி இருக்கேன். டவுனை தாண்டியா? என்னங்க நீங்க? கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குமே. 100 ரூபாய்க்காக அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி, அதுவும் 2 தடவை வந்திருக்கீங்க. 2 தடவை தான். என் மனசுக்கு அமைதி வேணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். நல்ல குணங்க. இது என் கணவர் எனக்கு கத்து கொடுத்தது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, வேதப்படி வாழணும். யாருடைய காசையும் நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க இதை கண்டுக்காம விடலாம், ஆனா மேல இருக்கிற ஆண்டவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப வேணாலும் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் என் குடும்பத்துக்கு சாபத்தை சேர்த்து வைக்க கூடாதுல்ல. நான் வரேனே. ஆ. ஒருவேளை நானும் என் குடும்பத்துக்கு ஏதோ சாபத்தை தான் சேர்த்து வைக்கிறனோ? ஐயோ, தப்பு பண்ணக்கூடாத. முதல்ல இந்த காசை கொண்டு போய் அங்க கொடுக்கணும். டேய், எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா? சரியான வாழ்க்கை வாழறாங்கடா. உண்மைதான்டா. மேல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, கணக்கு கேட்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை என்னை என்னமோ பண்ணுது. இப்ப அந்த கடைக்காரர் எங்க போறாருன்னு தெரியுமா? தெரியலையே. அவர் யார்கிட்டயாவது அதிகமா வாங்கியிருப்பாரு. கண்டிப்பா அதை திருப்பி கொடுக்க தான் போறாரு. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி, வா போய் பாப்போம். என்ன எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேங்க. இப்ப மறுபடியும் ஏதாவது? ஐயோ, இப்ப அந்த பக்கமே போறதில்ல. சீட்டு விளையாடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்ல. ரொம்ப நல்லதுப்பா. கடையெல்லாம் எப்படி போகுது? உங்க புண்ணியத்தால தான் கடை வைக்க முடிஞ்சது. நல்லா போகுதுக்கா. ஏன் புண்ணியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அவர் உங்க மேல வச்ச இரக்கம். என்ன விஷயம்ப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அக்கா, இதுல ஒரு 10,000 இருக்கு, வாங்கிக்கங்க. 10,000-மா? அதுவும் எனக்கா? எதுக்குப்பா? திடீர்னு கொடுத்து வாங்கிக்கங்கன்னா? சொல்றேன்க்கா, இது அண்ணனுக்கு சேர வேண்டியது. அண்ணனுக்கா? ஆமாக்கா, நான் கடை வச்ச ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப அண்ணன் தான் 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணனா? ஆமாக்கா. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? திடீர்னு காசு இல்லைன்னு சொல்றீங்க. நேத்து இருந்த 10,000 எங்க? என்ன பண்ணீங்க? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. அக்கா, இது கொஞ்ச மாசமா என் கடையிலே இருந்துச்சு. அண்ணன் கேட்கல, அதனால நானும் கொடுக்க வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் கடைக்கு ஒருத்தங்க வந்தாங்க. இது என் கணவர் எனக்கு கத்து கொடுத்தது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, வேதப்படி வாழணும். யாருடைய காசையும் நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க இதை கண்டுக்காம விடலாம், ஆனா மேல இருக்கிற ஆண்டவர்
பாத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப வேணாலும் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் என் குடும்பத்துக்கு சாபத்தை சேர்த்து வைக்க கூடாதுல்ல. அக்கா, இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். இது என்கிட்ட இருக்கக்கூடாது. நான் என்னோட பிள்ளைங்களுக்கு சாபத்தை சேர்த்து வைக்க விரும்பல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. அண்ணன் சென்னைக்கு போனதுனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்தாங்கக்கா. அப்ப நான் வரேன்க்கா. வரேன். சரிங்க. கீழே இறங்குடா. அக்கா, நடந்ததை கவனிச்சுட்டு தான் இருந்தோக்கா. கடையில நடந்த சம்பவமும் எங்களுக்கு தெரியும். நாங்க அங்கதான் இருந்தோம். அவர் சொன்ன லேடி வேற யாரும் இல்ல, சுபி அக்கா தான். சுபியா? ஆமாக்கா. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் நம்ம கிட்ட இருக்க கூடாதாக்கா? கண்டிப்பா இருக்க கூடாது தம்பி. பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, சாபத்தை தான் கொண்டு வரும். இத அந்த தம்பி நல்லா புரிஞ்சுகிட்டாரு. இப்ப பாருங்க, இந்த மாசம் வீட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்க போறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எப்படி கிரியை செய்யறாருன்னு பாருங்க தம்பி. அப்போ அடுத்தவங்களுடைய அவசரத்துக்கு உதவக்கூடிய பணத்தை நான் வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? கண்டிப்பாப்பா. அந்த பணம் நம்ம கிட்ட இருக்கிறத விட உரியவங்க கிட்ட போனா தான் பிரயோஜனமா இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்தாங்க, இது வாங்கிக்கங்க. என்னப்பா திடீர்னு பணம்லாம் கொடுக்கற? இது உங்க பணம் தான் ஐயா. ஏன் பணமா? ஆமா ஐயா, உங்க பணம் தான். புரியலையே. போன வாரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்ல. ஆமா, நான் உங்ககிட்ட 5000 கேட்டேன். அதான் நான் தந்துட்டேன்லப்பா. தந்தீங்க, ஆனா 6000 இருந்துச்சு. 6000மா? ஆமா ஐயா, நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். ஆனா கொடுக்க மன வரல. சாரி ஐயா, அன்னைக்கு என் சூழ்நிலைமா அப்படி. இப்ப எப்படிப்பா மனசு வந்துச்சு? இல்லையா, மேல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு, கணக்கு கேட்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கேயா சிரிக்கிறீங்க? சரிப்பா, அதுக்கே இவ்வளவு அவசரமா கொண்டு வந்த? நான் இந்த விஷயத்துல தாமதப்பட்டேன்னா ஒருவேளை அதுக்குள்ள எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா, இத நீயே வச்சுக்க. இல்லையா, இது உங்க பணம். இங்க பாரு, நீ திருப்பி தரும்போது 5000 மட்டும் தந்தா போதும். இந்த 1000 வேண்டாயா? எதுக்குயா? நீ சில காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 1000 உதவியா இருந்துச்சுல்ல, அதுக்கு தான். என்னப்பா நீ என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? ஆமாண்ண. நான் தான் இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அப்புறம் எதுக்குப்பா என்ன தேடுற? அண்ணா, போன வாரம் எனக்கு பெண் பார்க்க நீங்க நிறைய இடம் போனீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாப்பா, போட்டோ கூட காமிச்சனே, அம்மா சொல்லலையா? சொன்னாங்கண்ணா. கூடவே உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட நானே கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அப்ப காசு வந்த மாதிரி தான். அது என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குண்ணே. இந்தாங்கண்ணே. இப்ப இதுக்கு என்னப்பா அவசரம்? அததான் அப்புறமா கொடுக்கலாமே. இல்லண்ணே, இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, அது என் மனசை குத்திக்கிட்டே இருக்கு. பிறருடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான். சரிண்ணே, நான் கிளம்புறேன்.
ம். இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மனசுல இருந்த பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டா என்ன மாதிரி நீயும் யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு போய் கொடுத்தியா? நீயும் கொடுத்தியா? நானும் கொடுத்தேன்டா. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மனசே நல்லா இருக்கு. எனக்கும் அப்படித்தான்டா. ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நம்ம இந்த நாளில் என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் என்றால், என்ன தலைப்பில் ஜெபிக்க போகிறோம் என்றால், பிறருடைய பொருளை இச்சியாதே. இல்லை, நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு சொல்கிறது. பிறருடைய பொருட்களை நம்ம இச்சிக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும், இல்லை ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். இல்லை, இதெல்லாமே இருக்கும். எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையுமே அது இருக்கும். ஒரு விருப்பம் என்பது, ஆசைங்கிறது என்னன்னு சொன்னால், ஏதேனும் ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொதுவான விருப்பம், அதுதான் ஆசை அப்படிங்கிறது. ஆனால் இச்சை அப்படிங்கிறது ஒரு உச்சக்கட்டமான, ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடு. எப்படியாவது அதை அடைஞ்சிடணும், எப்படியாவது இதை சாதிச்சிடணும், செஞ்சிடணும், இப்படிங்கிற ஒரு இச்சைங்கிறது உச்சக்கட்டமான, அடக்க முடியாத ஒரு தீவிரமான செயல்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இச்சை என்பது மனுஷனுடைய மனசை கெடுத்து போடும். இல்லையா? இச்சை மனுஷனுடைய மனசை கெடுத்து போடுது, மனசை சஞ்சலப்படுத்திடும். அது மட்டுமல்ல, உள்ளத்தையும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் கூட அது சீரழித்து போடும். இப்படிப்பட்ட இச்சை நம்முடைய வாழ்க்கையில் தேவையா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, பிறருக்குள்ள யாதொன்றை இச்சியாது இருப்பாயாக. இது 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? பிறனுக்குன்ற பிறனுடைய மனைவியையோ, பிறனுடைய வீட்டையோ, பிறனுடைய நிலத்தையோ அபகரிக்காத, இச்சித்து அபகரிக்காத, இச்சிக்காத. இச்சை வந்துச்சுனாவே அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு மைண்டு உண்டாகிரும். அதனால தான் இன்றைக்கு அநேகர் பாருங்க, ஒரு உணர்வு இல்லாமல் தாங்கள் அநேகருடைய நிலங்களை எடுத்துக்கிறாங்க, வீட்டை எடுத்துக்கிறாங்க. அநேகருக்கு சேர வேண்டிய, மற்றவர்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பண நன்மைகள் எல்லாத்தையும் தங்க எடுத்துக்கொள்றாங்க. காரணம் என்ன? இச்சை. இந்த இச்சையின் மிகுதியினால தான் இந்த பாவங்கள், அபகரிக்கிறது, இல்லை மற்றவர்களை வஞ்சிக்கிறது, மற்றவங்களை ஏமாற்றுகிற இந்த சுபாவம் எப்போ வருதுன்னா, இச்சை. அந்த இச்சையை அடக்க முடியாமல் தான் அதை பெற்றறணும் அப்படிங்கிற ஒரு சுபாவம். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. இச்சையானது வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சுபாவத்தில் இல்லைனாலும், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அந்த இச்சித்து ஏதோ ஒரு யாரோ பொருளையோ வீட்டையோ அபகரித்தது நிமித்தம் அந்த ஜனங்கள் வடித்த கண்ணீர் இன்றைக்கு சாபமாய் வந்திருக்கலாம். யோசித்து பார்த்து கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசித்து பார்த்து நம்ம மனம் திரும்பணும். இன்றைக்கு ஒரு வேளை அந்த இச்சைங்கிற ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு இருந்தீங்கன்னா, யோசித்து பார்த்து உணர்ந்து தேவ சமூகத்தில் உண்மையாக மனம் திரும்பணும். சரியா? இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம்னா, இப்படி மற்றவர்களுடைய பொருட்களை, உடைமைகளை, வீட்டை, நிலங்களை, மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பணம், இவைகளை இச்சித்து அவர்களை ஏமாற்றி அவர்களை வஞ்சித்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். பாருங்க, ஒரு வேளை இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஒரு உணர்வு வரணும். இப்படி செய்கிறவங்க அநேகர் இன்றைக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு இறுதி, அந்த இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டோமே, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, மற்றவங்களை அபகரிச்சிட்டோமே, மற்றவங்களை ஏமாத்திட்டோம்லே, நம்முடைய இச்சை நிமித்தம் மற்றவங்களை ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இருக்கிறதா பெரிய காரியம். அந்த உணர்வுள்ள இருதயம் வேண்டும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் வேணும். ஆகவே தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் என்னை பார்க்குறாரு, மற்றவங்களை ஏமாற்றி எடுத்துட்டனே, நான் மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு உணர்ந்து உண்மையாக மனம் திரும்பினீங்கன்னா, உண்மையாக உணர்ந்து
உணர்ந்து தேவ சமூகத்துல ஜெபித்தீங்கன்னா, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு. ஆகவே இப்ப நம்ம சகோதரியோடு கூட சேர்ந்து ஒரு வேளை பிறருடைய பொருட்களையோ வீட்டையோ நிலத்தையோ ஏதோ ஒன்ன இச்சித்து நீங்க அபகரித்து கொண்டிருப்பீங்கன்னா உணர்ந்து இன்றைக்கு நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? தாப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இனியிலர் நிகழ்ச்சி பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே மற்றவர்களுடைய பொருட்கள் மீது ஆசை வைத்து ஆண்டவரே மற்றவர்களுடைய பொருட்களை எப்படியாகிலும் இச்சித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய பணத்தின் மீது மற்றவருடைய சொத்துக்களின் மீது ஆண்டவரே மற்றவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஆண்டவரே பதவி உயர்வு ஆண்டவரே இப்படி ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு வர வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் தான் பற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் தனக்கு அது கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி அநேகர் இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த காரியத்துல ஆண்டவரே சிக்குண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியத்துல சிக்குண்டு இதுல இருந்து விடுதலை பெற முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறருக்குண்டான யாதொன்றை நீ இச்சியாது இருப்பாயாகன்னு சொன்ன உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கப்பா. ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்கள் செய்கிறது தவறு என்கிறதான ஆண்டவரே இந்த ஒரு இருதயத்தை நீரே உண்டாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலேயும் கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவருடைய பொருளை தான் எப்படியாகிலும் ஆண்டவரை பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது நிமித்தமாய் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மன சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாங்கப்பா, நிம்மதியை இழந்து இருப்பாங்களே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு விசை இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிடுவீராக. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டபடினால கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நாம் ஒரு காரியத்திற்கு ஜெபிக்க போகிறோம். ஆவியின் கனியில ஒன்று இச்சை அடக்கம். இல்லை, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நாம் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இச்சை தான் மரணத்து வரைக்கும் கொண்டு போயிருதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்த்தோம். பார்த்தீங்களா? அந்த இச்சை அடக்கம் என்பது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கணும். மனசுல இச்சை அடக்கம் வேணும், பார்வையில இச்சை அடக்கம் வேணும், பேச்சில இச்சை அடக்கம் வேணும், நம்முடைய நடக்கையில இச்சை அடக்கம் வேணும், நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஒருவேளை அந்த இச்சை மிகுதியா வர்றதுனால, அந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட பாவங்கள் நடைபெறுகிறது இல்லையா? உங்க மனசுல அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். மொபைலுக்கு அடிமையா இருந்திருக்கலாம், அதை பார்க்கணும், அதை செய்யணும், அதை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னாவே அது ஒரு அடிமைத்தனம். இச்சை அடக்கம் வேணும். ஒரு கர்த்தருடைய சமூகத்துல அந்த காரியத்தை நம்ம கேட்டு ஜெபிக்க போகிறோம். அது இல்லாததுனால தான் அநேகர் இன்றைக்கு பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இச்சை அடக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இச்சை அடக்கம் இல்லாதபடிக்கு மனதுல இச்சை அடக்கம் இல்ல, பார்வையில, பேச்சுல, நடக்கையில, செயல்கள்ல இச்சை அடக்கம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிற ஐயா. இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியின் கனிகள்ல ஒன்று இச்சை அடக்கம் அல்லவா தகப்பனே? அந்த இச்சை அடக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆவியின் கனிகள் இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீங்க கற்பனையாய் கட்டளையாய் சொல்லியிருக்கிறீங்க, பிறனுக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறீங்களே. உங்க கட்டளையின்படி இந்த பிள்ளைகள் பின்பற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுது அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே பார்வையில செல்போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. தகாத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட பிள்ளைங்க இப்பொழுது ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, உங்க கரம் அந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இச்சை அடக்கம் இல்லாதபடியினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவாய் பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்து வாழ்க்கை நாசமாய் போய் கொண்டு இருக்கிறதே. அப்படிப்பட்ட பிள்ளைகள்
பிள்ளைகளுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. நல்ல மாற்றத்தை கட்டளையிடுங்க அப்பா. நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இச்சை அடக்கம் என்கிற அந்த ஆவியின் கனி உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். பிறனுடையவர்களை பிறருக்குடையவர்கள் காரியங்களை இச்சித்து எடுத்துக்கொண்டபடியினால இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சாபத்துக்குள்ள கிடக்கிறது. சாபத்துக்குள்ள கடந்த நாட்களில் ஒரு சகோதரி வந்தாங்க பாருங்க. அவங்களுடைய நிலத்தை அவங்களுக்கு உரிய பங்கை அவருடைய சகோதரன் அதை வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி தனக்கும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க, இவங்களுடைய பாகத்தையும் ஏமாற்றி எடுத்துக்கொண்டார் பாருங்க. அந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால அந்த ஒரு ஆசையினால எடுத்துக்கொண்டார் பாருங்க. அந்த சகோதரி கண்ணீரோடு கதறினாங்க. அந்த கண்ணீரின் ஜெபம் பரலோகத்துக்கு போச்சு. அது அந்த குடும்பத்துக்கு சாபமாய் வந்தது பாருங்க. குறைந்த வயதிலே எல்லா ஆண்களும் மரித்து விடக்கூடிய ஒரு சாபம் அந்த குடும்பத்தில். இப்படி அந்த இச்சை அடக்கம் இல்லாதனால பிறருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டதுனால சாபம். குறைந்த வயதிலே மரணம் பாருங்க. எவ்வளவு வந்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, என்ன தொழில் செய்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை, வறுமை, தரித்திரம், இப்படி பரம்பரையா வியாதி, இது சுகமாகாத ஒரு வியாதி, இப்படியெல்லாம் ஏன் சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா இச்சை அடக்கம் இல்லாததுனால அபகரித்த காரியங்கள். அப்போ இச்சை அடக்கம் இல்லாததுனால தான் இன்றைக்கு சாபம். பிறருடைய பொருட்களை வஞ்சித்து எடுத்துக்கொண்டதுனால சாபத்தை குடும்பங்கள் சந்ததிகள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கு சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் அர்ப்பணித்து ஜெபித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை மாற்றுவதற்காக முள்முடி சூட்டப்பட்டார். அந்த ரத்தம் இன்றைக்கு உங்களை கழுவி சுத்திகரித்து அந்த சாபங்கள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கும். ஜெபிக்கலாமா அர்ப்பணித்து? தகப்பனே, இந்த வேலையில கூட அப்பா பிறனுடைய பொருளை இச்சதினால அன்னைக்கு குடும்பங்கள் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே குடும்பத்துல தரித்திரப்பா, கடன் பிரச்சனை, சுகத்தை இழந்து தவிக்கிறாங்கப்பா, ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமையில யார் யாரெல்லாம் அகப்பட்டு இந்த இனிய எல்லா நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி கதறுறாங்களோ ஆண்டவரே, உங்க ரத்தம் அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தான் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களை மனம் திரும்புதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னோர்கள் செய்த பாவத்தினால எத்தனை குடும்பங்கள் சாபத்துக்குள்ளாகி கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. கண்ணீர் வடிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அவளுக்காக முள்முடியை நீ சூட்டு கொண்டிரு, சாபத்தை சிலுவையிலே சுமந்து கொண்டிரு. அவர்கள் செய்த அந்த பாவத்தினுமாய் அவர் குடும்பத்தில் வந்த சாபத்தை கர்த்தர் நீர் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இதன் சாபத்தின் மொத்தமாய் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவளுக்கு நீர் உதவி செய்து இந்த சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றி அவர்களை வாழ வைக்க போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த இச்சை அடக்கங்கிற ஒரு காரியம் இல்லாதது நிமித்தம் குடும்பத்திலே வந்த எல்லா சாபங்களையும் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபித்திருக்கிறபடியால் நாம் வேண்டிக் கொண்ட அத்தனை காரியங்களையும் நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கடவுள் என்னோடு பேசினார், என் பாவத்தை உணர்த்தினார், அடுத்தவங்க பொருளை நீ வச்சிருக்க கூடாது, திருப்பி கொடு என்று சொன்னார் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. இதாங்க மெய்யான கடவுள். அவர்கிட்ட போனா முதல்ல சொல்லுவார், அநியாய சம்பாத்தியம், அதை விட்டு மனம் திரும்பு. லஞ்சு வாங்கிட்டு நீங்கள் பக்தியாக போய் சாமி கும்பிடலாம், காணிக்கெல்லாம் போடலாம். இயேசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடவுள் இல்லாததை ஏற்றுக்கொள்ளும். மெய்யான கடவுள் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஊழல் பண்ணி நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு பக்தியாக போய் சாமி கும்பிட்றன்னு கோடிக்கணக்கை காணிக்கை கொடுத்தாலும் அரசியல்வாதிகள் போடுற காணிக்கையை மெய்யான கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல அது அநியாய சம்பாத்தியை திருப்பி கொடு,
இவ்வளோ ஜெபிக்கிறோம், ஏன் நன்மை நடக்க மாட்டேங்குது? ஏதோ பின்னால் இருக்கிற அதுக்கு ஜெபிங்க. என்ன காரணம் ஆண்டவரேன்னு கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இவன் மாதிரி புதுசாக வர்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு கேட்டு நல்ல ஆண்டுக்குள்ளே வளர்ந்துடுறாங்க. ஆனால் நிறைய பேர் நிர்விசாரமாக நம்ம செய்கிறதா சரின்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்க, ஆஃபீஸ்லேருந்து ஒரு பென்னு கூட உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, ஒரு பேப்பரை கூட உங்களுக்கு சொந்தத்துக்கு எடுத்துகிட்டு கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் அதை கவனிப்பார். அது உனக்குரியதில் ஆஃபீஸுக்குரியது. ஏன் எடுத்துகிட்டு வந்த கேட்பார், திருப்பி கொடுக்கணும். ஒரு பெண்ணை எடுத்துகிட்டு வந்தால் கூட திருப்பி கொடுக்கணும், ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்தால் கூட திருப்பி கொடுக்கணும். உனக்குரியது அல்ல, அது ஆஃபீஸுக்குரியது, அது அந்த நிர்வாகத்துக்குரியது. அது எப்படி நீ உன் வீட்டுக்கு கொண்டு வர முடியும்? நிறைய பேர் இதை உணர்வதே இல்லை. அதனால தான் நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் சாபம், ஆசீர்வாதம் இல்லை, வறுமை, தரித்திரம், வியாதி. நிறைய பேர் இதை உணர்வதே இல்லை. தயவுசெய்து இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சகோதரன் உங்களோடு பேசுகிறார்ல, சகோதரனுடைய சொத்தை அபகரித்து எடுத்துக்கொண்டீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருடி வைத்து கொண்டீங்க. ஆனால் நீங்கள் விதண்டவாதம் பேசுகிறீங்க. ஆண்டவர் சொல்ல, அந்த சாபம் குடும்பத்தை பற்றி கொள்ளும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நானும் ஒப்பு கொடுக்குறேன், நானும் சரிப்படுத்திடுறேன், அடுத்தவங்க பொருளை திருப்பி கொடுத்துட்றேன், அடுத்தவங்க நிலத்தை திருப்பி கொடுத்துட்றேன், அடுத்தவங்ககிட்ட பணம் என்கிட்ட இருக்கிறத நான் திருப்பி கொடுத்துட்றேன், அடுத்தவங்களுடைய பொருள் என் வீட்டில் இருக்கிற என்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி அனிதா பானு அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த நாள் நம்ம என்ன தலைப்பில் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம சிந்தித்து ஜெபிக்க போகிறோன்னு சொன்னால், பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. அது என்னங்க பிறருடைய பொருளை இச்சிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ ஆண்டவர் நம்மை குறித்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம காரியத்தை நம்ம விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே, அடுத்தவங்களோட பொருள் மேலே, அடுத்தவங்களோட பணத்து மேலே, அடுத்தவங்களுடைய காரியத்து மேலே நம்ம கவனத்தை செலுத்தி அடுத்தவங்க பொருளை நாம் அடையணும், அடுத்தவங்க காரியத்தில் நம்ம தலையிடணும், நம்ம அடையணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு பேர் தான் இச்சை. புரியுதா? வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அப்போ இச்சை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்குரியது. புரிஞ்சுதா? இந்த வசனத்தின் மூலமா நமக்குரியது கிடையாது. பாருங்க, இன்னைக்கு இந்த இச்சையினால அடிமைத்தனத்துக்குள்ள அடிமைப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் இல்லை? பணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், பதவிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, ஒரு பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் போய் தன்னோட வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு அடுத்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையவே திருடித்தான் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் இச்சை. பாருங்க, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த இச்சை ஒரு மனிதனுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளிருந்து அந்த ஆசைகள், அந்த விருப்பங்கள் நம்ம எண்ணத்துக்குள்ள உருவாகும், நம்ம சிந்தைக்குள்ள உருவாகும். இந்த இச்சை பார்க்க வைக்கும், பேச வைக்கும், இருதயத்தில் வளர வைக்கும். இந்த சிந்தனைகளில், அந்த எண்ணங்களில் அது வளர்ந்து பெருகி பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்கும். சாத்தானோட அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். இந்த இச்சை மனிதனுக்குள்ள அப்படியே இருந்து வளர்ந்து பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடும். அந்த பாவம் பூரணப்படும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அவ்வளவுதான். இனி மரணத்தை தவிர வேற வழி இல்லைன்னு மரணத்தின் விளிம்புல கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். ஒரு சின்ன இச்சை தான், சின்ன பாவம் தான் நம்ம சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, ஆசீர்வாதத்தை தடுத்து, அப்போ பாவ பழக்க வழக்கங்களை நமக்குள்ள உண்டாக்கி ஒரு குடும்பத்தின் சகாப்தத்தையே முடிச்சிடும். அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும் இந்த இச்சை. ஒரு நாள் ஒரு பெற்றோர்
தன்னோட வாலிப மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் காலேஜில் படிக்கும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வாலிப பிள்ளைகளில் படிச்சுட்டு இருந்தாங்க. பையங்களும் சரி பிள்ளைகளும் சரி எல்லாம் கிளாஸ்மேட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எல்லார் வீட்டுக்கும் போவாங்க வருவாங்க. இப்படி இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தாங்களே, அவங்க மகளுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆனோடனே கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லோரும் வருவாங்க போவாங்க, ஒரு ஜாலியாக ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு மாதிரி பழகி அப்படியே இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஆல்ரெடி அவங்க தகப்பனார் வெளியில் வேலை பார்க்காங்க. இந்த தாயாருக்கு அந்த சூழ்நிலையில் வேலை கிடச்சோடனே இவங்களும் வெளியே போயிட்டாங்க. ஆனால் நல்ல அருமையான பொண்ணு, குடும்ப பொறுப்புள்ள பொண்ணு, வாலிப மகள் தான், ரொம்ப எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாள், நல்ல பொண்ணு, நல்லா இருப்பாள். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் படிப்புக்காக வெளியிடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, குட்டி குழந்தை. தாய் வீட்டில் விட்டுட்டு அந்த பொண்ணு படிப்பு நிமித்தமாக அவளும் போயிட்டான். இப்போ இந்த பையன் இருக்கிறான் பாருங்க, இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் இவங்க வீட்டுக்கு வரும்போது வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பழகி கடைசியில் என்ன ஆயிட்டு, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு தவறான உறவு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு கேள்விப்பட்ட உடனே, அந்த பெற்றோர் கேள்விப்பட்ட உடனே, ஐயோ தன்னோட மகளை குறித்து அவங்க ரொம்ப துக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்த்து சொல்கிறேன், நம்ம 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், காலேஜில் எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், ஏம்மா என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நீ தானா வேணும், இதுவா ஃப்ரெண்டு என் வாழ்க்கை, நீ யோசித்து பாருமா, நீ எப்படி என்னோட கணவரை நீ எடுத்துக்கலாம், உனக்கு நீ வாலிப பொண்ணு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, என்னை நினச்சி பாரு, குட்டி பாப்பா இருக்கிறா, என் வாழ்க்கை அது என் கணவர் அப்படின்னா, அது உன் கணவர் இல்லை, அவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். பெற்றோர் கண்ணீர் வடித்தாங்க. அந்த மகள் கண்ணீர் வடித்தா, காலை பிடிச்சு கெஞ்சி அழுதா, அம்மா என் வாழ்க்கை நீ விளையாடாத, நீ என் ஃப்ரெண்டு தானே, எப்படி என் வாழ்க்கையில் பாப்பாவை நினச்சிப்பாரு, குட்டி பிள்ளைய நினச்சிப்பாரு, என்னோட கணவரை எடுத்துக்கிட்டு நீ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறியமே, இது நியாயமா, இது சரியானதா? எவ்வளவோ சொன்னாங்க, எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, ஒன்றுக்கும் அவள் அசைவே இல்லை. யார் எப்படி போனால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த பையனும் சொல்கிறான் இவ தான் எனக்கு வேணும், அந்த பொண்ணும் சொல்கிறா இவ தான் எனக்கு வேணும், இவன் தான் எனக்கு வேணும், இவ தான் எனக்கு வேணும்னு அவங்க 2 பேரும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லி பார்த்தாங்க, எவ்வளோ ஆலோசனை கொடுத்தோ பார்த்தாங்க, ஒன்றுக்கும் அடங்கலை, ஒன்றுக்கும் முடியல. கடைசியில் பாருங்கள், அந்த பொண்ணு வாழ்க்கை எவ்வளோ கெஞ்சி அழுது, எவ்வளோ காலை தொட்டு கும்பிட்டு கூட அவங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் நீ அடுத்தவங்களோட குடும்பத்தை போய் தலையிட்டு அடுத்தவங்களோட மனைவியை திருடி வச்சிருக்கிறீங்களே, அடுத்தவங்களோட கணவரை திருடி வச்சுக்கிறீங்களே, தவறான வாழ்க்கை இது. என்ன வாழ்க்கை? இச்சை. அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். உனக்கு மனைவி இருக்குல்ல, உனக்கு பிள்ளைகள் இருக்குதுல்ல, உனக்கு குடும்பம் இருக்குதுல்ல, பிறகு அடுத்த குடும்பத்துக்கு ஏன் நீ போற? எதுக்கு போறீங்க? எதுக்கு அந்த இச்சையான காரியத்துக்கு இடம் கொடுக்குறீங்க? இது பிசாசனுடைய ஒரு தந்திர திட்டம். இன்னைக்கு அதை விட்டு விலகி வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த பாவத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பாவத்தின் கிரியைகள் குடும்பத்துக்குள்ளே சுட்டெரிக்கப்படணும், அதிலிருந்து விடுதலை ஆகணும். பாவம் செய்வதற்காக ஆண்டவர் உலகத்துல மனிதனை உண்டாக்கி அவருக்காக உண்டாக்கினார். மனம் போல, இஷ்டம் போல, நோக்கம் போல. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த பொறுப்பு இல்லாதபடிக்கு ஏன் இப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்க வேணும், அதுக்கு தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, எத்தனை வருஷம் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உங்க மனைவியுடைய கண்ணீரை பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்க, உங்க பெற்றோருடைய கண்ணீரை பாருங்க, உங்க கணவரோட கண்ணீரை பாருங்க. அவங்க கண்ணீர், அவங்க வேதனை உங்களை வாழ விடுமா? உங்களை சும்மா விடுமா? ஒரு நாள் ஆண்டவரோட சமூகத்துல போய் நிக்கணும்ல, ஆண்டோட சமூகத்துல போய் கணக்கு கொடுக்கணுமே. அவர் கணக்கு கேட்கிற எஜமானவர், அவரோட சிங்காசனத்துக்கு முன்னால போய் நிக்கணும். எப்படியும் வாழலாம். அது வாழ்க்கையா? அதுக்கு பேர் வாழ்க்கையா?
அது வாழ்க்கை கிடையாது. இப்படிதான் வாழணும். அது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வாழலாங்கிறது வாழ்க்கை இல்லை, இப்படிதான் வாழணுங்கிறது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த வேதத்தை நம்ம கையில கொடுத்து இருக்கிறார். அதன்படி வாழ்வது தான் வாழ்க்கை. இன்றைக்கு இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்பட்டு ஏதோ ஒரு பிடிக்கல கஷ்டப்பட்டு கொண்டு விட முடியாதபடிக்கு நீங்க சிக்கிக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார், கணவன் மனைவி வந்தாங்க. ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரர் சொன்னார், அம்மா எனக்கு பயமா இருக்குதுமா, பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர் ஒரு ஆண்மகன், ஒரு புருஷன், ஒரு குடும்பத்துக்கு தலைவர். அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, ஒரு சாவி கீழே விழுந்தாலும் பயம், ஒரு கதவை தப்புன்னு அடைச்சிட்டாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் இவர் பயப்படுகிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சகோதரி கிட்ட சொன்னேன், நீங்கள் வெளியிருங்க, இந்த சகோதரி இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவங்க கதவை திறந்துட்டு வெளியே போனாங்கல்ல, இவர் ஓன அழுக ஆரம்பித்தார். ஏன் அழுறீங்க கேட்டபோது அவங்க சொன்னார், இல்லை சிஸ்டர், நான் இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பில் நான் இருக்கிறேன், என் மனைவிக்கு தெரியாது, அந்த பொண்ணு இடத்துலேருந்து நான் விடுதலை ஆகணும், என் குடும்ப சீரழிஞ்சிரும்னு சொல்லி என் மனைவிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் அந்த பொண்ணு என்னை விட மாட்டேங்கிறான். பாவத்தை நீங்கள் பிடிச்சா பாவம் உங்களை பிடிச்சிக்கும், அப்புறம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணுன்னாலும் அது உங்களை விடாது. பாவம் கொடூரமானது, பாவம் வஞ்சனை உள்ளது, இச்சை இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுவான், அது மரணத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. அன்னைக்கு அந்த பாவம் தான் அந்த மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது. பாவம் எங்கே இருக்குதோ அங்கே பயம் வரும், பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பயம் வரும். இயேசு சொன்னார், நான் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு தெளிந்த புத்தி அது உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் இந்த பாவத்துக்குள்ளே சிக்க மாட்டீங்களே, இந்த இச்சைக்குள்ளே சிக்க மாட்டீங்களே. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுவாரே, அந்த பாதையில் நீங்கள் வழி நடந்து போவீங்களே. ஏன் உங்களால் முடியல? சுய இச்சை, உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுகிற ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பாராத ஒன்றுக்கு, அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுவது, அடுத்தவங்களோட குடும்ப வாழ்க்கையில் தலையிட்டு ஆசைப்படுவது. ஏன் இந்த ஆசை, ஏன் இந்த வாழ்க்கை? இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பாவத்தை பார்க்க மாட்டாதவர், இச்சையை தூண்டாதவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இன்னைக்கு உங்களை எல்லாரும் இருக்கலாம், இந்த இச்சையில சோதிக்கப்பட்டு எத்தனையோ பேர், உங்கள் உறவுகள் எல்லாரும் இருக்கலாம், குடும்பத்தாரால் வெறுக்கலாம். ஆனால் இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு குறையை ஒத்துக்கொண்டு, உங்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டு அவரோட பாதத்தில் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கு இப்பமே இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் ஜிபிக்கிறோப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. எத்தனை குடும்பங்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்பங்கள் சீரழிதப்பா. இந்த இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறாங்க. பணத்தை திருடி வச்சுக்கிறாங்க, சொத்தை திருடி வச்சுக்கிறாங்க, நகைகளை திருடி வச்சிருக்கிறாங்க, அடுத்தவங்க நிலத்தை திருடி வச்சுக்கிறாங்க, அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள தலையிட்டு அடுத்தவங்களோட மனைவி பிள்ளைகளை பணங்கிற ஆசையை காட்டி கொடுத்து எத்தனை பேர் திருடி வாழ்க்கையை கூட திருடி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டு தன் வாழ்க்கைக்காக மனக்கசந்த அழுகிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாவ இச்சையை தூண்டுகிற அந்த பொல்லாதனுடைய கிரிகள் எல்லா குடும்பங்களை விட்டு வெளியேறணும், எல்லா மனிதனுடைய இருதயங்களை விட்டு வெளியேறணும். இந்த ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில் ஆண்டவரே சுமந்து விட்டீங்க. சிலுவையில் ஆசை இச்சைகளை எல்லாம் அறையப்பட்டு இருக்கிறதப்பா. அதன் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு ஆண்டவரே அப்பா மாற்றம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்டாகணும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதே இன்றைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரடி நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு இணையலரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.